பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன், நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விரும்புகிறேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இதை கொடுக்க சொன்னதே நாங்க தாங்க. நாங்க 5000 கொடுக்க சொன்னா கொரோனா காலத்துல இருந்தே தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க 5000 கொடுங்க அப்படின்னு. அப்பெல்லாம் தமிழக அரசுல நிதியில சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்து இந்த 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ சொல்றேன் 2000 ரூபாய் பத்தாது, இன்னும் 2000 ரூபாய் கொடுங்க மக்களுக்கு 5000 ரூபாய். நாங்க சொன்ன 5000 கொடுங்க. என்னடா புத்தலாட்டாது? மத்திய சீஃப் மினிஸ்டர் சார் இங்க இவ்வளோ வேலை விட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு வினாடியும் வேலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க சொன்னா இங்க வந்திருக்கிறதுனால ஒரு 100 ஓட்டு ஜாஸ்தி கிடைக்காது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?